ஹாய் ஹலோ ஃபிட் தமிழர்களே, தம்பிளில் வச்சு ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வீட்டிலேருந்தே தம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்ஃபிட் ஆல்ஃபாவோட ஜிம்முக்கு வந்திருக்கோம். ஸோ நானும் ஆல்ஃபாவும் ஒரு பார்ட்னராக தம்பிளை வச்சு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரு குட்டி ப்ரோக்ராம் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்கள் ரெடிங்களா? ஆனால் வார்ம் அப்லாம் பண்ணியாச்சு, ஆல்வேஸ் ரெடி. ஓகே, ஸோ நீங்கள் வார்ம் அப் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டேப் பண்ணி வார்ம் அப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 5 எக்ஸசைஸ், அதாவது 2 அப்பர் பாடி 2 லோவர் பாடி ஒரே ஒரு கோர் எக்ஸசைஸ் தான் பண்ணலான்னு இருக்கோம். வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வார்ம் அப், டெல்டாய்ட் சர்க்கிள், லைக் கொஞ்சம் ஆக்டிவாக, லைக் அப்பர் பாடி ஸ்ட்ரெச்சஸ்லாம் லைட்டாக பண்ணிக்கோங்க. டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ், நாட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ், அதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி நம்ம 5 எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அப்பர் பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஸ்டாண்டிங்லேயே பண்ணலாம். ஸோ இந்த ஷோல்டர் ப்ரெஸ் வந்து லைக் டைக்னலாக இப்படி நின்றுக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக ப்ரெஸ் அப் பண்ணிவிட்டு கீழே 10 ரெப் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்தே பண்ணுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10 டன். ஓகே, 10 ரெப் தான். ஓகே, 10 ரெப் 5 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் கூட பண்ணலாம். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டாண்டிங்கில் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீலிங்லேயும் ட்ரை பண்ணலாம். ஓகே, நீலிங்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ இது முடியல அப்படின்னா பெஞ்ச் எதனா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டுமே மீன் எப்படி சொல்கிறதுனா ஜி ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி உட்காந்துட்டும் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஹார்ட். இது ரொம்ப கொஞ்சம் ஹார்ட். ஓகே, ரொம்ப கோர் எங்கேஜ் பண்ணி பண்ணோம். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அப்படியும் பண்ணலாம். பெஞ்ச் உங்கள் வீட்டில் இருக்குது, சேர் இருக்குன்னா சேரில் உட்காந்து பண்ணலாம். கோர் எங்கேஜ் பண்ணுறது தான் மேட்ரு. ஓகே, ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ரெஸ்ஸை லைக் 10 ரெப்ஸ் பண்ண போகிறீங்க. இன்பிட்வீனில் ஒரு 30 செகண்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 45 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் போதுமானது. அதோட அதிகமாக எடுத்திங்கன்னா நோ யூஸ். அதுக்கப்புறமேட்டு 5 செட்ஸை ஒரு எக்ஸசைஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லோவர் பாடி அது என்னன்றதை அவர் சொல்லுவார். எஸ், முடித்தோடனே நல்லா ஷோல்டர்ஸ்லாம் ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டம்பிள் எடுத்துலாம். இப்போ ஸ்குவாட்ஸ் நவ். ரெண்டுமே ஷோல்டர் லெவலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் தான் கால். இங்கேருந்து கீழே உட்காரும் போது இடுப்பை பின்னாடி தள்ளி உட்காடுறோம். முட்டி நம்ம டோ லெவலுக்கு வரலாம். அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போகலாம், பட் ரொம்ப முன்னாடி கிடையாது. அங்கேருந்து அப்படியே மேலே. கம் ஆன் கைஸ், 10 reps, let's go. 1 easy, 2 3 4 5 6 7 8 9 10. Awesome guys, lovely, super. இதில் நம்ம ஃப்ரண்ட் டைஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஷேக் இட் ஆஃப், ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் அகைன் நம்மளோட அப்பர் பாடி வர போகிறோம். அதுக்கு முன்னாடி டேக் சம் டீப் பிரெத்ஸ். இதுவும் சேம் அதே தான். 10 ரெப்ஸ் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுக்கலாம். மேபி உங்களால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, 2 தம்பில் ரேக் பண்ண முடியல அப்படின்னா டேக் சிங்கிள் தம்பிள், ஹோல்ட் லைக் திஸ், காப்லெட் ஸ்குவாட்டும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, கூல். தென் தண்ணி வேணால் தண்ணி குடிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு மேலே பிரேக் எடுக்காதீங்க. நாட் அட்வைசபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்கள் வீட்டில் 5 கிலோ தம்பிள் இருந்தாலும் சரி, 7 கிலோ தம்பிள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வெயிட் தூக்க முடியல அப்படின்னா சிங்கிள் தம்பிள் யூஸ் பண்ணி கூட நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியும். அப்கமிங் டேஸில் அந்த மாதிரி வீடியோஸை நம்ம பார்க்கலாம். இப்போது 3rd எக்ஸசைஸ், பென்ட் ஓவர் ரோ. ஓகே, சிம்பிள். எப்படி டெட் லிஃப்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ பேக்கில் இன்ச் பண்ண போகிறீங்க. அப்படியே கோர் எங்கேஜ் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் புல் ஆல் தி வே அப். லேட்டஸ் ஃபீல் பண்ண போகிறீங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் டவுன். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கோர் என்கேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எங்கள் வீட்டில் வந்து 10 கிலோ தம்பிள் பேர் இருக்குது, அப்படி முடியல அப்படின்னா சிங்கிள் தம்பிளை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ரோ பண்ணலாம். ஓகே, சிம்பிள். இன்றைக்கி நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக், ரொம்ப மேலே தூக்குறீங்க இல்லை இங்கே தூக்குறீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருங்க. கரெக்டாக எப்படி சொல்கிறா, செஸ்ட்டுக்கும் தொப்புளுக்கும் நடுவில் உள்ள வரைக்கும் நீங்கள் புல் பண்ணலாம். சிம்பிள். சேம் 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுங்க. ஒரு செட்டை முடிக்கும் போதும் 5 செட்டு. பிகினராக இருந்தால் 3 செட்ஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்ப ரஷ் பண்ணிக்காதீங்க. தண்ணி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அவர் சொல்கிறாரோ அதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆனால் டெட் லிஃப்ட் போயிடுவோம். ஓகே, சூப்பர். பக்காவாக நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு. சூப்பர். அவ்வளோதான், வாங்க மக்களுக்கு எப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நைஸ். ஓகேங்க, 2 டம்பிள் எடுத்துக்கோங்க. போன எக்ஸசைஸ்க்கு எப்படி கீழே இப்போ வந்தீங்க அதே பொசிஷன் தான் நீங்கள் கீழே வரீங்க. ஸோ முட்டி லைட் பெண்ட், இடுப்பை பின்னாடி தள்ளி அப்படியே கீழே வாங்க. மேக் ஷுர் உங்கள் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த கூன் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து அப்படியே மேலே. that's it. ஓகே, கம் ஆன் கைஸ், 10 reps. 1 மேலே வந்து க்ளூஸ் அண்ட் ஆப்ஸ் டைட் மறக்காமல். 2 easy work. 3 lovely. 4 5 6
7 8 9 10 ஆசம் ஒர்க் கைஸ் சூப்பர். இதில் நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த முதுகில் கூணு, அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே போதுங்க. அட் தி சேம் டைம் மேலே வந்ததுக்கப்புறமும் ரொம்ப இடுப்பை முன்னாடி தள்ளி இப்படி வந்துட வேணாம். ஸ்ட்ரைட்டாக நின்னுங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக நின்னாலே போதும். ஸோ ரொம்ப வெயிட் இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். பட் பை த வே ரொம்ப வெயிட் இருந்தால் ஒரே தம்பில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அவரே பண்ணி காட்டுவார், பார்த்துக்கோங்க. யா அவ்வளோதாங்க. சூப்பர். ஓவர் வெயிட் இருந்தனால தான் உங்களால் புல் பண்ணி இப்படி போவீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வெயிட்லேயே தம்பிள்லே ஈஸியாக கூட ஒரு தம்பிள் இருக்குனாலும் ஹாம்ஸ்ட்ரிங் ஃபீல் ஆகணும் டெட்லிஃப்ட் பண்ணுற பொறுத்தளவுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம 2 அப்பர் பாடி பார்த்துட்டோம், 2 லோவர் பாடி பார்த்துட்டோம். பட் எல்லா எக்ஸசைஸ் பண்ணும் போதுமே கோரோட என்கேஜ்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கோரு கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தானே நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். க்ரன்ச்சஸ், லெக் ரைஸ், ரெஸ்ட் ட்விஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தரமான சம்மமாக இருக்கும். அடுத்த நாள் ஃபுல்லாக வயிறு வலின்னு கத்தினே இருப்பீங்க. பயப்படாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். பெஸ்ட் எக்ஸசைஸ் டெட் பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் தம்பிள் தான். போயிடலாமா? 12 வச்சு டெட் பேக்கா? உங்களால் முடியும். சரி, ஓகே. 12 கிலோவில் அவரால் பண்ண முடியாங்க. சரி, அதனால் 10 கிலோ தம்பிள், ஒரே ஒரு தம்பிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஒரே ஒரு தம்பிளை எடுத்துகிட்டு, ஸோ சிம்பிள். ஓகே, கொஞ்சம் டயக்னலாக போய்க்கலாம். ஓகே, தம்பிளை லைக் ஷோல்டர் லெவல் பிடிக்க போகிறோம். லெக்ஸை அப் பண்ணிக்கிறோம். நீ வந்து ஹிப் வித்தில் வச்சுட்டு லெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கை ஃபுல்லாக பின்னாடி போய்ட்டு திரும்ப பொசிஷனுக்கு வரணும். 1, ஒரு 10 ட்ரைவ் அப்படியே ஸ்லோவாக. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சேம் லாஸ்ட்டாக இதையுமே 10 ரெப்ஸ் பண்ணிட்டு 5 செட்ஸ் தான் பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து லைக் 30 செகண்ட்ஸ்லாம் பிரேக் தேவைப்படாது. கோருக்கலாம் ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு மேபி தேவைப்பட்டால் 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணவும் மறக்காதீங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, தமிழ் மூலிமா பார்ட்னராக ஒர்க் அவுட் பண்ணுறது, இல்லை தம்பில் வச்சு இன்னும் நிறைய ஒர்க் அவுட், இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட் வச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் தேவைப்படுதுன்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட்டில் ஃபிட் தமிழ்லாம் டைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் உங்களை இன்னும் தரமாக சந்திக்கிறோம். ஸோ ஃபாலோ மோர் டிப்ஸ் மீ அண்ட் தென் தமிழர்கள் மொத்தத்தையும் ஃபிட் ஆகுறோம். அதுதான் நம்ம எண்ணம். வெரி குட். நானே மறந்துட்டேன்ப்பா. என்ன சொல்கிறான், எல்லா தமிழர்களும் ஸோ ஃபிட் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. த ஒன்லி மோட்டோ ஃபார் வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் ஜேர்னி. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. லவ் யூ ஃபேம், லவ் யூ, பாய்.